இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் சிந்தித்தும் எதையும் சீர்தூக்கி பார்த்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. நாம் வெறுமனே அமைதியாய் இருந்தால் நமது ஆற்றல் எந்த விதத்திலும் வளர வாய்ப்பில்லை. அதற்கு மாறாக கேள்விகள் கேட்க நம்மை பழக்க வேண்டும். ஏன் எதற்கு என்ற கேள்விகளையெல்லாம் கேட்காமல் அனைத்திற்கும் ஆமாசாமி போட்டு கொண்டிருந்தால் நாம் வளர்ச்சி நிலையை அடைய மாட்டோம் என்பது உறுதி. நாம் கேட்கும் கேள்விகள்தான் நம்மை வாழ்வின் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் என்றால் அந்த பாடத்தை கவனிக்கும் மாணவர்களுக்கு சந்தேகங்கள் எழுவது இயல்பு. எந்தவித சந்தேகங்களும் இல்லையெனில் மாணவர்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றுதானே அர்த்தம். ஆக ஒவ்வொன்றையும் நன்றாக கவனிக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்வோம். அப்போதுதான் நமது சிந்திக்கும் திறன் வளரும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். நம் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் பல சமயங்களில் குழந்தைகள் எந்தவித கேள்விகளும் கேட்கக்கூடாது என்ற பயத்தை அவர்களிடத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமயங்களில் நமது குழந்தைகள் வளர்வதற்கான வாய்ப்பை நாமே மறுத்து விடுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் கேள்விகள் என்பவை புரிந்து கொள்வதற்கும் விமர்சனம் செய்வதற்குமான கருவி என்கிறார். ஆட்ரே லாடே உங்கள் அமைதி உங்களை காப்பாற்றாது என்கிறார். ஆக கேள்விகள் என்பது நமது வாழ்வில் முக்கியமானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தமற்ற கேள்விகள் நம் வாழ்வை வளப்படுத்தாது. அர்த்தமுள்ள கேள்விகள் வாழ்வை வளப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். கேள்விகள் என்பது வெறுமனே பிரச்சனைகளை சரி செய்வதற்கோ அல்லது செய்திகளை சேகரிப்பதற்கோ மட்டும் அல்ல. மாறாக உறவுகள் ஆழம் பெறுவதற்கு கேள்விகள் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு நாளும் செயல்படுவோம். த 7 Principles ஃபார் மேக்கிங் மேரேஜ் ஒர்க் என்ற நூலில் ஜான் கோட்மன் குடும்ப உறுப்பினர்கள், அதிலும் குறிப்பாக தம்பதியர்கள் திறந்த மனதுடன் அடுத்தவர் சுயமாக பதிலிருப்பு செய்யும்படியான கேள்வியின் முக்கியத்துவத்தை விளக்குகிறார். இத்தகைய கேள்விகள் ஆழமான உரையாடல்களையும் தம்பதியினரிடையே உறவையும் வலுப்படுத்தும் என்கிறார். அடுத்தவர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த கேள்விகள் உதவும் என்றும் கூறுகிறார். எனவே ஆம் இல்லை என்ற கேள்விகள் உறவுகளை வளர்ப்பதற்கு அந்த அளவிற்கு பயன் தராது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று நாம் கேட்கும் ஒரு கேள்வி ஒரு சிக்கலின் பிரச்சனையின் வேர் மூலத்தை புரிந்து கொள்ள உதவும். எனவே பொறுப்பான கேள்விகள் கேட்பதற்கு நமது குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நம்மை பயிற்றுவிப்போம். நாம் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளும் நமது வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுப்பவை என்பதை உணர்ந்து கொண்டு நாளும் செயல்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது வாழ்வில் கேள்விகள் கேட்டு நமது சிந்திக்கும் திறனை வளர்த்து கொண்டோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய
ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர்.
ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும். ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன். உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. பதிலுரை பாடல் இறைச்சட்டம் 32, இறை வார்த்தைகள் 26 முதல் 28, 30 மற்றும் 35 முதல் 36 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 23 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் நுழைவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சியில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு மிகவும் வியப்படைந்து, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்
என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரவேலின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ, சகோதரர்களையோ, சகோதரிகளையோ, தந்தையையோ, தாயையோ, பிள்ளைகளையோ, நிலப்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. நாம் ஒவ்வொருவரும் நேர்மையுடன் செயல்படவும் மற்றவர்களை நேசித்து அவர்களில் இயேசுவை காணவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 18 புனித ஹெலீனா. சிறிய ஆசியாவில் உள்ள பித்தினியாவில் வசதி மிகுந்த குடும்பத்தில் கிபி 248ஆம் ஆண்டு பிறந்தார் ஹெலீனா. ரோமை சக்கரவர்த்தி முதலாம் கான்ஸ்டன்சியஸ் குளோரஸ் அவர்களை திருமணம் செய்து கொண்ட ஹெலீனா கான்ஸ்டன்டைன் என்ற மகனை பெற்றெடுத்தார். அரசியல் காரணமாக தன் கணவரால் கைவிடப்பட்ட ஹெலீனா தன் மகனை அன்போடு வளர்த்து வந்தார். கிபி 312ஆம் ஆண்டு இவரது மகன் கான்ஸ்டன்டைன் பேரரசனாக ஆட்சியில் அமர கிறிஸ்தவத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட ஹெலீனா கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் சிறந்து விளங்கினார். கிறிஸ்தவ விழுமியங்களின்படி தன் வாழ்வினை அமைத்துக் கொண்ட ஹெலீனா ஏழை மக்களுக்கும் கைவிடப்பட்டோருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட ஹெலீனா பெத்லஹேமில் ஆண்டவர் இயேசு பிறந்த இடத்திற்கு அருகிலும் எருசலேமிற்கு அருகிலுள்ள விண்ணேற்பு மலையிலும் ஆலயங்களை கட்டி எழுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த திருச்சிலுவையினை கண்டுபிடித்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஹெலீனா கிபி 330ஆம் ஆண்டு விண்ணகம் சென்றார். பேரரசரின் தாயாக இருந்தபோதிலும் அனைத்து மக்களிடம் அன்போடு உறவாடி ஆண்டவரை அறிவித்த ஹெலீனாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஹெலீனா அவர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கணவரினால் கைவிடப்பட்டு வாழுகின்ற பெண்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நன்றி சொல்கிறோமா? நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக நமது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நம் மாதா தொலைக்காட்சியில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னீரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி சொல்கிறோம். இதில் பணி செய்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இதோ இந்த மைய நிலையத்திலும் ஒவ்வொரு மறைமாநிலத்திலும் உலகெங்கும் எங்கும் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவைகளில் எல்லாம் நீர் பூர்த்தி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் நிரம்ப தரும்படியாய் அவர்களுக்கு நீர் எல்லா விதங்களிலும் துணை வந்து அவர்களை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நற்சுகத்தாலும் செல்வங்களாலும் நீர் நிரப்ப வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உது பிள்ளைகளாகிய இவர்கள் மேல் என்றும் இரக்கமாய் இருங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட்.
உலகம் ஆளும் அரசி வாழ்க, 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 வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேரே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலே வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை வேண்டி பொழிந்திடும் மருளை விடை பெறு